ஹலோ டியூஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க. டிஎன்இஏ 2025 தேர்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 7ஆம் தேதி சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. அப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது நிறைய காலேஜஸில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற கட்டாயம் இருக்குது. ஸோ நம்ம நிறைய காலேஜஸை பற்றி ஃபுல்லாக வீலாக கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு காலேஜும் ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். அந்த விதத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஜேசிடி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஜேசிடி இன்ஸ்டிடியூஷனை ஜெகநாத் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் மூலியம் நடக்கிறாரு. இந்த காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, பாலிடெக்னிக் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வர்சடைலாக கேரளா அண்ட் தமிழ்நாடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு க்ரீனிஷான என்வரான்மெண்ட்டில் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். ஸோ அதை தாண்டி இன்றைக்கி வந்து கோர் இன்ஜினியரிங் உங்களுக்கு சூப்பர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி சாஃப்ட்வேர்லேயும் இவங்க ட்ரெண்டிங்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே படித்தா எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும், நான் ஏன் சார் இந்த காலேஜை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இந்த வீடியோ பதில் சொல்லும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாலே க்ரீனிஷ், கோயம்புத்தூர் சொன்னாலே நல்ல மனிதர்கள், கோயம்புத்தூர் சொன்னாலே அருமையான தண்ணி, கோயம்புத்தூர் சொன்னாலே நல்ல கிளைமேட். ஸோ இந்த ரீசன் தான் கோயம்புத்தூருக்குள்ள எல்லாரும் இருக்கும். ஒரு எஜுகேஷனல் ஹப்பு, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பு, இப்போ ஐடி ஹப்பாக மாறிட்டு இருக்கு, டிஃபென்ஸ் கேரிடராக மாறிட்டு இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக் செக்டர்லையும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் மூவ்மெண்ட் வந்து கோயம்புத்தூர் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு நல்ல இடமா இருக்கும். ஸோ அப்படி ஒரு கோயம்புத்தூரில் ஒரு நல்ல லொக்கேஷனில் இருக்கக்கூடிய கேம்பஸ் தான் இந்த ஜேசிடி கேம்பஸ். இந்த கேம்பஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம். ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த கேம்பஸ் பொறுத்தவரை 2769 இவங்களுடைய டிஎன்இஏ கோடு. இவங்க வந்து எல்லா எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் எம்பிஏ வாங்கிட்டாங்க, NAC A கிரேடை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கேம்பஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அமிர்தா யூனிவர்சிட்டி பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிச்சனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. அருமையான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், சூப்பராக நம்ம வந்து மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கூடிய நல்ல இடமாவும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டியூஷன் அட்டானமஸா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ அட்டானமஸ் காலேஜில் படிக்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரீசன் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி அவங்க சிலபஸை ஈஸியாக அவங்க மாற்றி அமைச்சிக்க முடியும். அது போக எக்ஸாம் பேட்டர்ன், எவாலுவேஷன்ஸ் எல்லாமே கேம்பஸ்குள்ளே இருக்கிறதுனால நல்ல மார்க் ஸ்கோரிங்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே அட்டானமஸ் நோக்கி வர்றாங்க. அந்த விதத்தில் இந்த கேம்பஸுமே ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், அப்ரூவ்டு பை AICTE அண்ட் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டிங்க. இங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா BE BTech கோர்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், ஃபுட் டெக்னாலஜி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே வேற எந்த காலேஜிலும் இல்லாத ஒரு பெக்யூலியரான கோர்ஸ். அந்த கோர்ஸை ரன் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூஷன் இவங்க தான். அதே மாதிரி பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிறத தமிழ்நாட்டிலே செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு வந்து ரன் பண்ணிட்டு கூடிய இன்ஸ்டியூஷன். ஸோ இங்கே படித்த மாணவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பில், இன்னும் சொல்லப்போனால் 1 கோடி ரூபாய் சம்பளத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் நம்பிதாங்க ஆகணும். நானும் ஆரம்பத்தில் இப்படி நடக்குமான்னு பார்த்தேன். ஆனால் உண்மையிலேயே அங்கே போய் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். ஸோ பிஜி படிக்கிறதுக்கு இங்கே என்னெல்லாம் பண்ணலாம்னா ME MTech கோர்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இருக்குது. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ரான்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ 3 பிஜி கோர்சஸ் இருக்குது. PhD பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. குறிப்பாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் PhD அண்ட் அதர் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே PhDயும் பண்ணலாம். ஸோ இந்த காலேஜோட கோடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2769 அப்படிங்கிறது இந்த காலேஜோட கோடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன இந்த காலேஜோட ஹைலைட்ஸ், ஏன் வந்து இந்த காலேஜ் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 95% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைட் ஃப்ரம் த இன்செப்ஷனில் வந்து கிராஜுவேட் ஆகிட்டே இருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து உங்களுக்கு கோல்டு மெடலிஸ்ட் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஃபுட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய கோல்டு மெடலிஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக வாங்கிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் டு லான்ச் பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதே மாதிரி BTech ஃபுட் டெக்னாலஜி முதல் இவங்க தான் கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் சிலபஸ் ஃப்ரேமிங், அந்த ஒரு குரூப்புக்கு, அந்த ஒரு கோர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸ் ஃப்ரேமிங் பண்ணதே இந்த கேம்பஸ் தான் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 44.5 கோடி ரூபா ஒர்த் இண்டஸ்ட்ரி ரெடி லெபார்டரி, அதாவது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு 4.5 கோடி ரூபாயில் வந்து ஒரு பக்காவாக ஒரு லேப் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பயோடெக் அண்ட் பயோகெமிக்கல் ஃபுட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் அளவில் ஒரு மிகப்பெரிய லேப்.
ஸோ இந்த காலேஜோட ஸ்ட்ரென்த்து எப்படின்னா இந்த மாதிரி கோர் இன்ஜினியரிங்கில் ஃபண்டாஸ்டிக்கான லேப் இருக்கிறது தான் இந்த காலேஜோட ஸ்ட்ரென்த்து. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ பெட்ரோகெமிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூஷன், பெட்ரோலியம் டெக்னாலஜி பார்க்கும்போது செகண்ட் இன்ஸ்டியூஷன் தமிழ்நாடு இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலேஜ் வந்து கோரில் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது ப்ரூவன் ரெக்கார்ட். அது போக எக்ஸலிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ் அண்ட் சிஎஸ்பிஎஸ் அப்படிங்கிற இந்த கோர்ஸ்லையுமே இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலிஃபோர்னியாவிலேருந்து பிரபல எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு சிஇஓ வந்து இந்த கேம்பஸ்க்கு வந்து உள்ளே வந்ததுனால பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஸ்கீம் ரோட் மேப் போட்டு சூப்பராக பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்குறோம். ஸோ சாஃப்ட்வேர்லையும் இவங்க நல்லா எக்ஸல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விட்னஸ் பண்ணோம். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணிட்டு இருக்கேன். சார் பிளேஸ்மெண்ட் இருக்குது, பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டீங்களா, அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சர்டன் ரோட் மேப் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரோட் மேப் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்போது சூப்பரான பிளேஸ்மெண்ட் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் உள்ளே போகும்போதே ஒரு பையன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே பிரிட்ஜ் கோர்ஸ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இது நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது, இது நார்மலாக பண்ணுவாங்க. ஐடியேஷன் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸஸ் வந்து இவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு சிசி ப்ளஸ் ஜாவா, பைத்தான் மாதிரி கோர்சஸ் எல்லா இடத்துலையும் நடக்குது. இது போக எக்ஸ்ட்ராடினரியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்னைக்கு வந்து லைஃப் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருக்குது, சாஃப்ட் ஸ்கில்லிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அந்த பாயிண்ட்ல டைம் மேனேஜ்மெண்ட், கோல் செட்டிங், வெர்பல் ஆப்டிடியூடு, அரித்மெட்டிக் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் கிராமர், ரிட்டன், ஓரல் ரெண்டு இந்த மாதிரி கம்யூனிகேஷன், லிசனிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு பையனை வந்து சூப்பராக மோல்ட் அப் பண்ணுறாங்க. செகண்ட் இயர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கம்பெனி பேட்டர்ன் ட்ரைனிங், அவங்க வந்து ஒவ்வொரு கம்பெனி இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்க, இல்லை வந்து ஒரு கோர் கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பெனி பேட்டர்ன் ட்ரைனிங் வந்து எக்ஸ்க்ளூசிவாக தனியாக ஸ்டூடெண்ட்ஸை பிரித்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கல் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து தனியாக நடந்துட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை நிறைய ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. டெக்னிக்கல் ட்ரைனிங் பை இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் வந்து ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது பக்கம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி, பசில்ஸ், ரீசனிங், ஆப்டிடியூடு, டீம் மேனேஜ்மெண்ட், கிரிட்டிக்கல் திங்கிங், கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இந்த செகண்ட் இயர்லேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தேர்ட் இயர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கம்பெனி பேட்டர்ன் ட்ரைனிங் ஸ்டேஜ் 2, ஒரு கம்பெனிக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு நீங்கள் போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த கம்பெனியில் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத கம்பெனி ஸ்பெசிஃபிக்கான ஒரு ட்ரைனிங் வந்து தேர்ட் இயரில் கொடுக்குறாங்க. எந்த ஒரு கம்பெனி எந்த டொமைனில், உதாரணத்துக்கு இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பார்ட். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் நம்ம எப்படி வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிறதுனால கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக வந்து டொமைன் பேஸ்ட் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க் இன்டர்வியூஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஒரு இன்டர்வியூவில் போய் ஒரு ஸ்டூடெண்ட் உட்காரும்போது பயப்படுவார். அப்போ முன்னாடியே அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது மார்க் இன்டர்வியூ அப்படிங்கிறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ட்ரைனிங் பை இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வைக்கும்போது நமக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோங்கிறத இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டை வந்து சொல்லும்போது இன்னமும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூடுதலாக புரியறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த மாதிரி ட்ரைனிங்கை தேர்ட் இயர்லேயே கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வரதானே செய்யும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்க ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த லேர்னிங்கை பொறுத்தவரை ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணி போனால் டெஃபினட்டாக நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. 4வது வருஷம் அப்படின்னு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எதர் இன்டர்ன்ஷிப் ஆஃபர்லையோ இல்லை பிளேஸ்மெண்ட்ஸ்லேயோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 4th இயர் படிக்கும் போதே பையனுக்கு மேக்ஸிமம் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவனுடைய கரிக்குலமும் அவன் வந்து எடுத்துக்கிற மாதிரியும் இண்டஸ்ட்ரியும் மேனேஜ் பண்ணுற மாதிரியும் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரோட் மேப்பில் அவங்க போகிறதுனால சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு 85 to 90% வந்து சக்ஸஸ் ரேட் நம்மளால் பார்க்க முடியுது. சரிங்க சார், பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ பிளேஸ்மெண்ட் என்ன ஆயிருக்கு, அதுக்கான ப்ரூஃப் எதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே ரைட். ஸோ ஆன் கேம்பஸ் ஆன்போர்ட் கம்பெனிஸ் ஹையஸ்ட் சேலரி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 102 கம்பெனிஸ் வந்து கேம்பஸ்குள்ள விசிட் பண்ணியிருக்காங்க. 410 ப்ளஸ் ஆஃபர்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அப்ராட் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல வந்து இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் குறிப்பாக வந்து பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரி கோரில் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஈவன் எலக்ட்ரிக்கல் எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராடில் பேசுறதுனால நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கிட்டத்தட்ட 31 பேர் இந்த வருஷம் கூட வந்து அப்ராடில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக வாங்கியிருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் இந்த காலேஜில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹1 கோடி வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இது ₹1 கோடி சாத்தியமா அப்படின்னா எஸ். பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்லம்பர்கர் அப்படிங்கிற கம்பெனியில் வாங்கியிருந்தாரு. அவர் கூட நேரடியாக பேசணும், அவர்கிட்ட வெரிஃபை பண்ணும்போது இப்போவும் லைவ்ல ஒரு ஒர்க்கிங்கில் இருக்காரு. ஸோ 1 crore அப்படிங்கிறது வந்து ஒரு சேலரியாக இருக்குது. பட் இது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சராசரியாக பார்க்கும்போது இந்த மாதிரி கோரில் பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் ஃபாரினில் ஒர்க் பண்ணதுனால இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு 60 lakhs எல்பி அப்படிங்கிறது வந்து ஆவரேஜாக நல்ல ஒரு சேலரி ஹையஸ்ட் பேக்கேஜ் அங்கே நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆவரேஜ் சேலரி அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எடுத்துட்டு கரெக்டாக பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் சேலரிங்கிறது சராசரி ஒரு 4 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா அப்படிங்கிறது நம்மளால் விட்னஸ் பண்ண முடியுது. ஸோ மினிமம் சேலரி குறைஞ்சபட்சம் அப்படிங்கும்போது உள்ள வந்து 4 லட்ச ரூபா அப்படிங்கிறது ஒரு குறைஞ்சபட்ச சேலரியாக கிடைக்கும்.
பட் அந்த ட்ரைனிங் அவங்க கரெக்டாக எடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணும்போது இது நடக்குது. இது தாண்டி சில பேர் வந்து அப்ராடு போகணும், ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக 100% பிளேஸ்மெண்ட் கிடையாது. பட் 95% வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான ரெக்கார்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 2023 கூட பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஸ் ஆஃப் நவ் 2nd ரேங்க் 3rd ரேங்க் 4th ரேங்க் 5th ரேங்க் கன்சிக்யூட்டிவ் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல்ஸ் ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்து நிறைய பேர் ரேங்க் ஹோல்டர் கன்சிஸ்டன்ட்டாக அவங்க எடுத்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம விட்னஸ் பண்ணோம். சார் இங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு டிஃப்ரெண்டான விஷயங்களை அவங்க பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீ கரண்ட்டுக்கு தேவையான ட்ரைனிங் பாயிண்ட், இப்போ அது க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு டேட்டா மைனிங் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் ட்ரெண்டிங் ஸ்கில்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் ஆகி சர்டிஃபைடு, அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோர்சரா போன்ற வந்து சர்டிஃபைடு இன்ஜினியர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்பிடிஎல் அப்படிங்கிறத வந்து கம்பல்சரிங்கிற பாயிண்ட்ல கொண்டு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் லேர்ன் பண்ண வச்சு அதுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தோம். ஸோ ஒரு கம்பெனி என்ன தேவையோ அதுக்கான ஸ்கில்லிங் அப்படிங்கிறது ஹேக்கத்தானுக்கு ரெடி பண்ணுறது, இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஹேக்கத்தான் வின் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ். ஸோ இங்கேயுமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் போய் இன்டர்ன்ஷிப்ஸ் எடுத்துருக்கிறது, ஒரே கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-14 பேர் வந்து ஆஃபர் வாங்கினது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜியில் ஒரு வந்து பயாலஜி நல்லா வரும் சார், கெமிஸ்ட்ரி நல்லா வரும் சார், நான் கொஞ்சம் மெடிக்கல் பேஸ்டு போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல கோர்ஸை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் ஒரு நல்ல கோர்ஸாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறது, நிறைய பேட்டன்ட் வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கினது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி நிறைய ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன் தமிழ்நாடு இந்த ஃபுட் டெக்னாலஜி ஆரம்பிச்சதுனால ஃபுட் டெக்னாலஜி லெபார்ட்டரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புது விஷயங்களை வந்து ப்ராஜெக்ட் வந்து நல்ல புது விஷயங்களை லேர்ன் பண்ணி புது ஐடியாஸை கொண்டு வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் ப்ராடக்ட்டுக்கான ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனி கேம்பஸ்குள்ளேயே வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பிஸ்கட் மேனுஃபேக்சரிங்கான ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து உள்ள வந்து அதாவது ஆர்கானிக் பேஸ்க்கான விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் லேர்னிங் அண்ட் ஸ்டார்ட் அப் அப்படி கல்ச்சருங்கிறது ஃபுட் டெக்னாலஜி நம்ம நல்லா பார்த்தோம். பெட்ரோகெமிக்கல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் டேரக்டாக நான் சொல்லும்போது மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறது எல்லாமே அப்ராட் பேஸ் பண்ணி தான் போகிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலையுமே வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. அதிகபட்ச பிளேஸ்மெண்ட் அப்படிங்க பார்க்கும்போது 1 crore அப்படிங்கிற சேலரி, சராசரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 60 lakhs அப்படிங்கிறது வாங்குறாங்க. குறைந்தபட்ச சம்பளம் அப்படின்னு பார்த்தாலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 lakhs அப்படிங்கிறது குறைந்தபட்ச சம்பளமாக இந்தியாவில் வாங்கிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் நம்ம டிபார்ட்மெண்ட்னால இன்னும் கூடுதலாக நம்ம எடுத்தது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பார்க்கும்போது லெபார்ட்டரி வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் லேர்னிங்லேருந்து ஹையர் லெவல் லேர்னிங் வரைக்கும் இப்போ மேட்லாப் ஆகட்டும், இல்லை வந்து லேப்யூ ஆகட்டும், இல்லை ஈடாப் ஆகட்டும், அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை வந்து கரெக்டாக வச்சு சிமுலேஷன்ஸ் பேஸ்டுக்கான ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொடுக்குறாங்க. நிறைய கம்பெனிஸ் கூட வந்து இவங்க MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் போய் லேர்ன் பண்ணி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னிங், அதாவது வந்து இப்போ ஃபியூச்சரில் வந்து பவர் சிஸ்டம், எனர்ஜி செக்டார், EV செக்டார், இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இவங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா ஒரு மினிமம் சேலரி ஒரு 30,000 40,000 சேலரிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதுவும் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயுமே நிறைய ரிசர்ச் கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. NPTEL கோர்சஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம நல்லா விட்னஸ் பண்ணியிருந்தோம். அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இன்னைக்கு ஹாட் கேக்கு, ஃபியூச்சர் க்ரோத்தில் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் நிற்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கேடன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே பார்த்தோம். அதில் வந்து ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பேசிக் PCB மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஃபண்டமெண்டல் லேர்னிங் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கட்டும், அலனாக் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கட்டும், அதுக்கான ஃபண்டமெண்டல் லேர்னிங் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. ஸ்டூடெண்ட் சாஃப்ட்வேர் சைடில் போகணும்னு நினச்சாலும் நம்ம சாஃப்ட்வேர் சைடில் போய் ஸ்கில் செட்ஸ் டெவலப் பண்ணிட்டு, ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுமே கம்பல்சரி NPTEL கோர்சஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. கோர்சரால கோர்சஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் ஃபியூச்சர் ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு எய்ம்ஸ் வந்து ஒரு மாடல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ், 1 year நெக்ஸ்ட் நீங்கள் செகண்ட் இயரில் அப்படி உள்ளே வரும்போது டெஃபினட்டாக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக வரதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துருக்காங்க. நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நான் HODs கூடலாம் பேசும்பொழுது அவங்களுடைய ரோட் மேப், ஃபியூச்சர் என்ன பிளான் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபண்டாஸ்டிக் லெபார்ட்டரிங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம பார்க்குறோம். நிறைய இன்ஜினியரிங் காலேஜ், சில இன்ஜினியரிங் காலேஜ் தான் வந்து மெக்கானிக்கல் பாயிண்ட் ஆஃப் நிறைய லேப் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மெக்கானிக்கலில் ஃபண்டாஸ்டிக்கான லேபுங்க, ஒரு ஆட்டோமொபைல் செக்டர் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆகட்டும், ஈவன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ளூயிட் டைனமிக்ஸு, தெர்மல் இன்ஜினியரிங்கு,
அதாவது வந்து 3D பிரிண்டிங் கான்செப்ட்ஸ், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பரான ஒரு மெக்கானிக்கல் லெபார்ட்டரி வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ ப்ராக்டிக்கல் லேர்னிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. மோரோவர் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ராட்ல பிளேஸ் ஆகிருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்த்தோம் நம்ம. ஓகேங்க, இதெல்லாம் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உள்ள எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட் சொல்லியாச்சு. காலேஜோட ஆம்பியன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இப்படி தாங்க காலேஜ் இருக்கும். இதுதான் அந்த கிரீனிஷ் என்வரான்மெண்ட்ல காலேஜ் இருக்கும். நல்ல ஒரு கிளைமேட், அதுவும் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் செம கிளைமேட்டுங்க. அப்படியே போய் இந்த காலேஜ் ஒரு நின்னீங்கன்னா அப்படியே மேகம் நம்மளை அப்படியே தொட்டுட்டு போயிட்டே இருக்கும். அந்த ஒரு கூலான ஒரு ப்ரீஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ மனசுக்கு சரி ஒரு இதமான ஒரு இடமா, ஒரு நல்ல இடமா, ஒரு கிரீனிஷான என்வரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். ஸோ கேம்பஸ் பொறுத்தவரை ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ்லாம் இவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களா? எஸ், நான் ஒரு தடவை கேம்பஸ்குள்ள விசிட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ரெகுலராக வந்து உமன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தற்காப்பு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்க கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்கோ அவங்க கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க. அது போக எல்லா ஸ்போர்ட்ஸுமே உங்களுக்கு உள்ள வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எல்லாமே பண்ணுறதுக்கு ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது போக சார் ஸ்போர்ட்ஸ் பார்த்தாச்சு, அடுத்து நீங்கள் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. சார் எப்போ பார்த்தாலும் படிப்பு இந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாம் இருக்காதா அப்படிதானே கேட்குறீங்க? எஸ், இங்கே எல்லா ஃபங்க்ஷனுங்க, ஒரு ஓணம் ஃபெஸ்டிவல், ஏன்னா அந்த ஒரு கேரளா பார்டரில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்ஸ்லாம் செம கிளாஸாக இருக்கும். நம்மளுடைய பொங்கல் ஃபெஸ்டிவல் கிளாஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ விநாயகர் சதுர்த்திலேருந்து சரஸ்வதி பூஜா, அந்த தாண்டிய ஆட்டம் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா செலிப்ரேஷன்ஸ் இருக்குங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரெடிஷ்னல்லேருந்து ட்ரெண்டிங் வரைக்கும் எல்லாமே இருக்குது. அப்படின்னா நிறைய நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு ஃப்ளாஷ் மேப் இருக்குமா சார்? நிறைய வந்து சினி ஸ்டார்ஸ்லாம் வருவாங்களே சார்? ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்குமா சார்னா கம்ப்ளீட்டாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு அங்கே அதாவது குறையே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு ஆடணுமோ அந்த அளவுக்கு ஆடலாம், எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிக்கலாம். ஆனால் டிசிப்ளின் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக இந்த இன்ஸ்டியூஷன் இருக்கும். ஸோ தேர்ட் ரவுண்டில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக இந்த இன்ஸ்டியூஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல செலெக்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ 4 years ஆஃப் ஸ்டடீஸை அவங்க சொல்கிற மாதிரி அவங்க சிஸ்டத்துக்குள்ளே வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் கரியர் உங்களுக்கு இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் ரிவ்யூவாக கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து பேசுவோம். இன்னும் ஒரு காலேஜை பற்றி நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். பை பை, see you.